வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். பண்புடைய அதிகாரத்துடைய கடைசி குறள், பண்பில்லாத ஒருவனிடம் பெருஞ்செல்வம் சேர்ந்து விட்டால் அது என்னவாகும் சொல்லி ஒரு அழகான ஊமையோடு சொல்கிறார் வள்ளுவர். இது குறளோட 1000வது குறள். 1000 அந்த காலத்தில் அவருக்கு பெரிய எண்ணம் நமக்கு தெரியல. ஆனாலும் இந்த குறள் ரொம்ப முக்கியமான குறள்னு தோணுச்சு. பண்பில்லாதவன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், பண்பில்லாதவனிடம் பெரும் செல்வம் சேர்ந்தால் அந்த செல்வம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீமை, களத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கழுவாத தீமை, ஏதோ ஒரு பால் சரியான பாத்திரத்தில் பால் வைக்கல அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும் அல்லவா. அதுதான் சொல்கிறார். நண்பால், பால் மிக நல்ல பால், செல்வத்தில் கேடு எதுவும் கிடையாது. செய்க பொருளைன்னு சொல்லுவார் நம்மளை வள்ளுவர். ஸோ செல்வத்தினால கேடு கிடையாது. அது எங்கே போய் இருந்ததோ, எங்கே சேர்ந்து இருந்ததோ அந்த இடத்தில், அந்த களத்தில் இருந்த தீமையா. ஸோ பண்பு இல்லாமை என்று சொல்வது அவனுடைய குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய தீமையால் அந்த செல்வம் எத்தனை ஆரோக்கியமாக பயன்பட்டிருக்குமோ அந்த பயன் எதுவுமே இல்லாமல் திரிந்து வீணாக போனது. ஒரு பெருஞ்செல்வம் வீணாக போவதற்கு ஒருவனுடைய பண்பு இல்லாமை காரணமாக இருக்கிறதுன்னு சொல்றார். இது களம் தீமைன்னு சொல்றாரு. இதுல இன்னொரு அழகு இந்த ஊமையில் இன்னொரு அழகு எனக்கு தோணுச்சு. இந்த களம் தீமை ஒரு கவனமாக அதை கிளீன் பண்ணியிருந்தா ரிமூவ் பண்ண பாசிபிள் உள்ள தீமை இல்லையா. களத்தில் இருப்பது ஒன்றும் சரி செய்ய முடியாத விஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பழைய பால், பழைய விஷயங்கள் புளித்து விட்டதால் உருவான ஒரு தீமை. அந்த ஒரு பண்புடையவனாக தன்னை வைத்துக்கொள்வது என்பது எல்லோருக்குமே பாசிபிள் தான், நேச்சுரல் தான். ஆனால் அதை நம்மை நாமே பண்புள்ளவனாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால், நம்மை நாமே நாம் தவறான விஷயங்களில் இறங்கிவிட்டோம் என்றால், நம்முடைய பண்பை நாமே கெடுத்துக் கொண்டோம் என்றால், அதன் பிறகு நம்மிடம் வருகின்ற மிகப்பெரிய செல்வம், அது எவ்வளவு பெரிய செல்வமாக இருந்தாலும் சரி, அது வீணாக போகும் சொல்றார். அந்த செல்வத்தினால் இந்த உலகத்திற்கு, உன்னுடைய அண்டை அயலாருக்கு, உன்னுடைய உறவினர்களுக்கு நடக்க வேண்டிய எந்த நன்மையும் நடக்காது. ஏனென்றால் பண்பில்லாமையுடைய ஒரு முக்கியமான இது அவர் கண்ணோட்டம் இல்லாமல் சொல்வார். ஒரு இரக்கமே இல்லாமை, பிறருடைய துன்பங்களை காது கொடுத்து கவனிக்காமை, இது எதுவுமே செய்யாத ஒரு பண்பில்லாத ஒருவன் அவனிடம் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தால் வேறு யாரும் எந்த பலனையும் அடையப் போவதில்லை. இந்த உலகம் அந்த செல்வத்தை பயன்படுத்தப் போவதில்லை. அதனாலதான் அது திரிந்து போகிற பால் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் களம் தீமையால் திரிந்து போவது. அந்த களத்தினுடைய பண்பால் களம் சரியாக வைக்கப்படாததால் திரிந்து போவது. ஸோ ஒவ்வொருவரும் முயற்சி செய்து தன்னை பண்புடையவனாக ஆக்கி கொண்டே இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பணி. ஒரு நாள் நீங்கள் பால் பாத்திரத்தை ஒரு நாள் கழுவி வச்சுட்டு அது வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை இல்லையா. ஒவ்வொரு நாளும் தன்னை பண்புடையவன் ஆக்கி கொள்ளுதல், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீமையை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுதல், அதன் மூலமாக தான் நம்மிடம் வரக்கூடிய செல்வம் உண்மையிலே பயனுள்ள செல்வமாகவும் சமூகத்திற்கும் நமக்கும் நம்முடைய அண்டை அயலாருக்கும் பயன்படக்கூடிய செல்வமாக அது மாறணும்னா நம்மை நாமே சுத்திகரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கணுங்கிறத சொல்றதா தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு தடவை குறளை பார்க்கலாம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று. சிந்திக்கலாம் அவர்களே. மீண்டும் நாளை சிந்திக்கலாம்.